ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிள்ஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதம் மார்கழி மாதம், நல்ல ஒரு தெய்வீக மனம் கவலக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதாவது மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் தான் அந்த அதாவது சுட சுட அந்த நெய் பொங்கல், அந்த பொங்கல் வாசத்தோட காலையில் அந்த ஏர்லி மார்னிங் அந்த பனியோட சில்னஸோட எந்திரிச்சு அந்த சாமியை கும்பிடையில் கிடைக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மாதம் எதுனா இந்த மார்கழி. மாதங்களில் சிறந்ததே மார்கழி. அந்த மார்கழியில் நம்ம சிவன், அதாவது ஆண்டாள் பெருமாளை வழிபட்ட அந்த எல்லாமே நம்ம பாடல்களில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுமாரி அவர் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னாக்கா, நம்ம அதாவது நம்ம பெருமாள் அவதாரம் எடுத்திருக்கார். நிறைய அவதாரம் எடுத்தார்கள். அந்த அவதாரங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மச்சமூர்த்திங்கிறது ஒரு அவதாரமாக எடுத்திருப்பார். அதாவது இது எதற்காக எடுத்தார்னா, நம்மளுடைய வேதங்களை காக்கிறதுக்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் இந்த மச்ச அவதாரம். இது நவகிரகத்தில் இருக்கிற ஞானத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா கேது. எனவே ஞானத்தை இந்த உலகத்திற்கு அளித்த மச்சவதாரத்தை வணங்குவதன் மூலம் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, கேது பகவானுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக பெற முடியும். அதனால தான் இந்த மச்சமூர்த்தி அப்படிங்கிறத நம்ம வணங்கணும். அடுத்தது வராகமூர்த்தி. வராகமூர்த்தினா நம்ம பூமியை காக்கிறதுக்காக வராக பெருமாள் அவதாரம் எடுத்தார். அது பூமியை பூமி சம்மந்தப்பட்ட நிலம், வீடு வாங்குறது, கொடுக்கறது, விற்கிறது, நிலம் விற்க அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட வராக பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். அந்த அவதாரம் தான் வராகமூர்த்தி. அது பூமியை காக்கிறதுக்காக பெருமாள் எடுத்த ஒரு அவதாரம் தான் இந்த வராக அவதாரம். வராக சுவாமியை நம்ம சேவிச்சுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ராகு பகவானோடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் நிச்சயமாக. ராகுவால் ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்களும் நம்மளுக்கு நிவர்த்தியாகும். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு விற்கணும், வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவரை வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக நல்லபடியாக எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால் வராக மூர்த்தியை நம்ம வணங்கணும். அடுத்தது என்ன அவதாரம்னு பார்த்திங்கன்னா, பரசுராமன் அவதாரம். இது என்னன்னாக்கா, ஒரு பூர்ண சுபகிரகமாக கருதப்படும் ஒரு சுக்கிரன் இருக்கார்ல, அவருடைய அம்சமாக தான் இந்த பெருமாள் எடுத்த பரசுராம அவதாரம். இந்த பரசுராமரை நம்ம வணங்கினோம்னா நம்மளுக்கு சகல செல்வங்களும் வளங்களும் கிட்டும். சகல விதமான செல்வங்களும் நம்மளுக்கு சகல சௌபாகியங்களும் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு சுக்கிரன் இது எனவே நம்ம பரசுராமனை நம்ம வழிபட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு தேவையான எல்லா செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய வீடு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பரசுராம அவதாரம். அதனால் பரசுராமரை வணங்கலாம். அடுத்தது ராமர். எல்லாருக்குமே தெரியும், தசாவதாரங்களுள் ஒரு ரகுவம்சத்தில் தோன்றியவர் ராமபிரான். அவர் சூரிய வம்சத்தில் தோன்றிய ராமச்சந்திரமூர்த்தியை சூரிய வம்சத்தில் தான் அவர் தோன்றுறாரு. அந்த ராமச்சந்திரனை நம்ம டெய்லி ஒன்றும் இல்லைங்க, ராம ராம ஸ்ரீராம ஜெயம் அந்த மாதிரி ராம ராமன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நிறைய புண்ணியம் சேரும். அவருக்கு அதோடு இல்லாமல் அதை சொல்ல சொல்ல சூரியனுடைய நம்மளுக்கு அருள் நிறைய கிடைக்கும். அதனால் அந்த அதாவது சூரியன் எப்படின்னாக்கா, ஆத்மாவுக்கு ஒரு அதிபதி. அது பித்ருக்காரகன் என்று சொல்லுவோம், பித்ருக்காரகன் சொல்லுவோம். எனவே நம்ம ராமனை வழிபட்டால் நிறைய பித்ரு தோஷங்கள் நீங்கி நம்மளுக்கு வளம் உண்டாகும். நல்லா நிறைய பித்ரு தோஷம்லாம் இருக்குன்னா நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம், டெய்லி ராமரை வழிபடணும். ராமர் மந்திரங்கள் ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம். சும்மா இருக்கையிலலாம் ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு எல்லா வித தோஷங்களும் நீங்கி, அதாவது முக்கியமாக பித்ரு தோஷம் நீங்கி நம்ம நல்லா சுகமாக வாழலாம். அடுத்தது கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரம் மகாவிஷ்ணு இது 9வது அவதாரமாக கிருஷ்ண அவதாரத்தை நம்ம கிருஷ்ணரை வழிபட்டால் நம்மளுக்கு சந்திரனால் உண்டாகும் கூடிய தீமைகள்லாம் நம்மளுக்கு போயிடும். நவகிரகங்களோட வளர்பிறை சந்திரன் சுபகிரகம்னு சொல்லுவாங்க. அதே தேய்பிறை சந்திரன் பாபகிரகமாக சொல்கிறாங்க. அதனால் சந்திரன் நம்மளுடைய மனசுக்கு தான் அதிபதி. எனவே நம்ம கிருஷ்ணரை வழிபட்டோம்னா மனச்சஞ்சலங்கள் நிறைய இருக்கும் சில பேருக்கு.
மனத்தில ஒரே போராட்டமா இருக்கு வாழ்க்கையே அப்படிம்பாங்க. அவங்க மனசுக்குள்ளறயே நிறைய போராட்டங்கள் வந்துகிட்டு இருக்கும். அந்த மாரி மனப்போராட்டம்லாம் நீங்கணும்னா, மன அமைதி கிடைக்கணும்னா, நம்ம கிருஷ்ணரை வழிபட்டோம்னா, நம்மளுக்கு அந்த மாதிரி அமைதி கிட்டும் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து கிருஷ்ணர வணங்கலாம். அடுத்தது வந்து கல்கி அவதாரம். கல்கி அவதாரம்ங்கிறதுல அதாவது பகவான் எடுக்கும் கல்கி அவதாரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த புதனோட ஆதிக்கத்தோட இருக்குது. அதாவது மற்ற அவதாரங்களை வந்து வ வணங்கின எல்லா அவதாரங்களையும் நம்ம வந்து கோயில்ல வந்து இந்த இது ஸ்ரீரங்கம்லாம் பார்த்தீங்கன்னா, தனித்தனியா இருப்பாங்க எல்லாருமே. அவங்கள வணங்குறது பொறுமை, இந்தமாரி கல்கி அவதாரத்தையும் நம்ம வந்து வணங்கினோம்னா, நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ளார நம்ம கல்கி அவதாரத்தை நம்ம மனசுக்குள்ளார ஒரு தியானம் செஞ்சுட்டோம்னாவே, அவர் வந்து புதனோட இதுங்கிறதுனால புத்திகாரனாக புத பகவானுடைய அருள் நம்மளுக்கு நெறைய கிடைக்கும். அது நம்ம மனசுக்குள்ளார அந்த கல்கி அவதாரத்தை என்ன பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து ஞானம், புத்தி, அறிவு எல்லாமே வளரும். அவன் வந்து ஒரு புத்திகாரகன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, புதன். அதனால புதனுடைய அருள் நம்மளுக்கு இந்த கல்கி அவதாரத்தை வழங்கினா கிடைக்கும். அடுத்தது வந்து என்ன அவதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரசிம்மமூர்த்தி அவதாரம். இவர் வந்து செவ்வாய்க்கு உக்கிரமான அவதாரமானாக இது நரசிம்மரை நம்ம எப்போதுமே செவ்வாய்க்கிழமையில தான் அந்த இது என்னது பானகம் வச்சு வழிபடுறது உண்டு. கோயில்களுக்கெல்லாம் போனா செவ்வாய்க்கிழமை பானகம் மாத்திரம் வைப்பாங்க. நல்ல நிறைய ஏலக்காய் போட்டு, வெல்லம் போட்டு, எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வைப்பாங்க. அத தான் நம்மளுக்கு பிரசாதமாவும் குடுப்பாங்க. அதனால செவ்வாய்க்கிழமைகள்ல வணங்குனோம்னா, நம்மளுக்கு வேண்டிய கடன்லாம் நீங்கிரும். அந்த நரசிம்மமூர்த்திய வணங்கினோம்னா, அதாவது இதுவும் வந்து என்னென்ன ஒரு பிரச்சனைகளை நம்மளுக்கு தீர்க்கும்னா, அ ம செவ்வாய் வந்து அதாவது நம்ம நரசிம்மரை நம்ம வழிபட்டோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள், நெறைய சிக்கல்கள் எல்லாமே போயிரும். முதல்ல கடன் தீர்ந்துருச்சுனாவே நெறைய சிக்கல் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, கடன்லாம் தீர்ந்துரும். கடன்லாம் தீர்ந்துருச்சுன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அந்த வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பலம் கிடைக்குங்க. நரசிம்மர்ட்ட வேண்டிட்டோம்னா எல்லாமே நடக்கும். அதனால ஒரு பக்கபலமா நம்மளுக்கு எப்போதுமே நிப்பாரு. அதனால நரசிம்ம வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள்ல செஞ்சுக்கினா, நம்மளுக்கு வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதேமாரி வாமனர் அவதாரம். அது வந்து வாமனன் அவதாரம்னா வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார்னா, குள்ளமா இருப்பாராம். குள்ளமா அவதரித்து அ அதாவது அவர் அவதாரம் எடுக்கையில குள்ளமா தான் அவதாரம் எடுப்பாராம். அந்த உலகளந்த பெருமாளாய் மாறி மாபலிக்கு அருள் செய்த பெருமாள் இவரு. அதாவது உலகையே அளந்தார்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாரி வந்து மகாபலிக்கு வந்து அருள் செய்த ஒரு பெருமாள். குரு பகவானுக்கு உரியவர் இவரு. வாமனர் வந்து யாருக்கு உரியவர்னா, குரு பகவானுக்கு. அதனால வந்து நம்ம வந்து இந்த வாமனனை நம்ம வணங்குனோம்னா, கல்வி விருத்தி நல்லா இருக்கும். நம்மளுக்கு நெறைய புகழ் கிடைக்கும். அதாவது குரு வந்து நம்மளுடைய குருவோட பரிபூர்ண அருளும் கிடைக்கும். கல்வி விருத்தி நல்லா படிக்காத குழந்தைங்கலாம் வாமனன் வணங்குங்க. நல்ல அறிவு நல்ல கல்வியில நல்ல விருத்தி நடக்கும். புகழ் நெறைய பேரும் புகழும் கிடைக்கும். அதனால வாமனர் அவதாரத்த நம்ம வணங்கணும். இதுமாரி வந்து பெருமாளுடைய ம நெறைய அவதாரங்கள். பலராம அவதாரம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது எல் எத்தனை அவதாரம் அவர் எடுத்திருந்தாலும், நம்ம அவரை வந்து இந்த மாரி ஒவ்வொரு அவதாரத்திலும் நம்ம அவரை வணங்கிக்கிட்டே வந்தோம்னா, நம்மளுக்கு நல்ல பலன்கள். ஏன்னா, இது வந்து மார்கழி மாசம். பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். வணங்குனோம்னா ஆண்டாள் கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பெருமாள வணங்கையில ஆண்டாள் சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு அவங்களுடைய பரிபூரண அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆண்டாளுடைய பரிபூரண அருளும் அதுமாரி பெருமாளுடைய அருளும் கிடைக்கணும்னா, இதுமாரி எல்லா அவதாரங்களையும் நம்ம எடுத்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வணங்கிட்டு வந்தோம்னா, நிச்சயமா நம்மளுக்கு நல்ல பலன்கள், நிம்மதி, அமைதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்குங்கிறது தான் இந்த பதிவு மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டது. இத பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கும் சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.